அருட்பெரும் ஜோதி பாவங்களை போக்கும் பீஷ்மாஷ்டமி நாளை. ஆம், பீஷ்மர் நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு நபர். மகாபாரதத்தோட ஆணிவேராக இருந்தவர். போர்க்களத்தில் அவருக்கு 18 நாள் நடந்த போரில் 10வது நாள் அவர் அம்பு தோய்த்து தரையில் விழுகிறாரு. தரையில் விழுகாமல் அம்பு படுக்கையிலேயே படுக்கிறாரு. உயிர் போகாமல் பல நாட்கள் இருக்காரு. ஏன்னா அவர் உயிர் எப்போ போகணும்னு அவர் முடிவு செய்யக்கூடிய தன்மையை அவரோட அப்பாவுக்கு சேவை செஞ்சதால் அவருக்கு கிடைச்சது. ஆமாங்க, அவர் அப்பாவோட சொல்படி, அதாவது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள்ல, அதன்படி அவங்க அப்பா சொல்லுக்காக அப்பாவுக்காக அவர் தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து கல்யாணமே செய்யாமல் வாழ்ந்தார். ஆதலால அவருக்கு நீ எந்த நேரத்தில் இறக்கணும்னு நினைக்கிறையோ அந்த நேரத்தில் நீ இறந்து விடலாம் என்கின்ற வரத்தையும் அவர் பெற்றார். ஆனால் அவர் 10வது நாளில் அம்பு படுக்கையில் படுத்து கிடக்கும் போது அவர் உயிர் போகாமல் ருண வேதனையில் இருக்கார். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல மந்திரங்கள் வெளிப்படுத்தினார். அப்படி அவர் வெளிப்படுத்தினதா விஷ்ணு சகஸ்கர நாமமாக வந்தது என்கின்ற ரகசியத்தை தெரிஞ்சுக்கங்க. விஷ்ணு சகஸ்கர நாமத்தை வெளிப்படுத்தியவர் பீஷ்மர். அவர் ஏங்குறார், ஏன் என் உயிர் போகலை அப்படிங்கும்போது, எவ்வளவு திறமை இருந்தும் நீ உன்னோட பவரை எல்லாம் எதிர்மறையான ஆட்களுக்கு கொடுத்த, அதனால நீ திரௌபதிக்கு நடந்த கொடுமையப்ப வாய் திறக்காம, வாய் கொடுத்து கேட்காம, காது கொடுத்து கேட்காம, வாளை எடுத்து போரிடாம இருந்ததங்காட்டிக்கு உனக்கு தீங்குகள் கிடைக்குது. ஆனா நீ மனப்பூர்வமா வேண்டனுங்காட்டிக்கு உன் உயிர் போகும். ஆனா உன் உடல் அத்தனையும் வேதனை படணும் அப்படிங்கிறதுக்காக கிடைத்த சாபம்தான் இது என்று சொன்னார்கள். அதற்கப்புறம் இதற்கு என்ன பலன்னு கேட்கும்போது, அருக்கன் வெள்ளருக்கன் இலைய கையில் வைத்து நீ பிரார்த்தனை பண்ணினா சூரியனுக்கான ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய சூரிய ஜெயந்திற்கு அடுத்த நாள் வரக்கூடிய அஷ்டமி என்று உன்னோட உயிர் இந்த பிரபஞ்சத்தில் கலந்து விடும் அப்படின்னார். கலந்துரும், எனக்கு தான் கல்யாணமும் ஆகலை, எனக்கு குழந்தை குட்டியும் இல்லையே, எனக்கு யார் தர்ப்பணம் பண்ணுவா அப்படின்னு சொல்லும் போது, சுத்தமான பிரம்மச்சாரிக்கு தர்ப்பணமே வேண்டியது இல்லை, அவர்கள் சிவலோக படவையை வைகுண்டத்தை இயல்பாக அடைவார்கள் என்று சூட்சமமாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவருக்கு அப்போ சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் உனக்கு பாரத தேசமே உனக்கு பிண்டம் வைப்பாங்க, உனக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. அந்த நாளில் யார் ஒருவர் தான் செஞ்ச பாவத்துக்காக மனமுருகி வேண்டாங்களோ அவர்கள் பாவமும் மன்னிக்கப்படும் என்று ஆசீர்வாதம் தருகிறார்கள். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும், அறிஞ்சும் அறியாமலும், புரிஞ்சும் புரியாமலும் நீங்கள் செய்த பாவங்கள் ஏதாவது இருந்தால், நாளை புதன்கிழமை பிப்ரவரி 5ஆம் தேதி வளர்விரை அஷ்டமியை பீமாஷ்டமின்னு சொல்லுவாங்க. தை மாசத்துல வரக்கூடிய அஷ்டமியை மனமாற கையெடுத்து வானை நோக்கி நமஸ்காரம் வச்சுட்டு, காலையில் எந்திரிச்ச உடனே காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளேயோ அல்லது இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடியோ நமஸ்கார முத்திரையை வைத்து மனமாற, நான் இந்தந்த தவறுகளை இந்தந்த பாவங்களை செய்திருக்கின்றேன், நான் அதை மனமருந்தி மன்னிப்பு கேட்கின்றேன், நான் தெரியாமல் செய்த பாவத்தை மன்னித்து அருள்வீர்களாக, என் வாழ்வில் தெரிந்தும் தெரியாமலும் என் வாழ்வில் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கும் சங்கடங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த பாவமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன், அதனால் எனக்கு பாவ மன்னிப்பை கொடுங்கள் என்று வேண்டிக் கொண்டு ஒரு கையளவு தானியத்தை எடுத்து மனமாற பிரார்த்தனை பண்ணி ஏதோ ஒரு உயிரினத்திற்கு கொடுங்க. இன்னும் நீண்ட காலமாக உங்கள் குடும்பத்தில் பெரும் பிரச்சனை இருக்குது, பெரும் வறுமை இருக்குது, பெரும் கடன் இருக்குது, பெரும் தரித்திரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, நாளை காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளாமல் மதியம் பீஷ்மரை நினைச்சு, உங்க முன்னோர்களை நினைச்சு சைவப்படையில வீட்டில் போட்டு அந்த சைவப்படையில ஒரு காகத்திற்கு வச்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுங்க. அல்லது முடிஞ்ச ஒரு 5 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. கொடுத்துட்டு மன்னிப்பு கேளுங்க. உங்களோட மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த பீஷ்மாஷ்டமி அன்று 7 ஜென்ம பாவங்களும் 7 இந்த இப்பிறவியில, இந்த பூலோகத்தில் பிறந்த பிறவியில நீங்க ஏதாவது பாவம் செஞ்சிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுருங்க. பாவத்தை உணர்ந்தாவே பாதி மன்னிக்கப்படும், பாவத்தை உணர்ந்து கேட்டு விட்டால் முழுதாக மன்னிக்கப்படும் என்று நமது வேதங்கள் சொல்கின்றன. அதன்படி நீங்கள் செய்த பாவங்களுக்கு நாளை மறக்காமல் மன்னிப்பு கேளுங்கள். படுக்க போகும்போது ஒரு பேப்பரில் அந்த பாவத்தையும் எழுதி ஒரு தீபத்தில் எரிச்சிட்டு கல்லுப்பு போட்டு குளிச்சுட்டு போய் படுங்க. அடுத்த நாளில் இருந்தே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல் மாற்றங்கள் வரும். ஸோ தீராத செல்வத்தடைகள் எல்லாம் தீரும். இந்த பாவ மன்னிப்பு நாளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால், பீஷ்மரையும் மனதார நினைத்து, உங்கள் முன்னோர்களையும் மனதார நினைத்து, நாளை நமது அன்பர்களும் நண்பர்களும் உலகில் எங்கு இருந்தாலும் சரி இந்த வழிபாட்டை செய்யுங்கள். நிச்சயமாய் ஒரு நல் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் அனைவருக்கும் நல் முன்னேற்றங்கள் கிடைக்க வேண்டுமென எல்லாம் வல்ல
குபேரரை வேண்டிக் கொள்கின்றேன். நான் குபேர நாடான இலங்கையிலிருந்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன். வாழ்க. வரும் தைப்பூசத்தை முன்னிட்டு நம்மளோட குபேர பீடத்தில் வேல் தந்திர சூட்சம வேள்வியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் நேராக வரவங்களுக்கு வேல் தந்திர சூட்சமங்களை சொல்லித்தந்து வேல் மந்திர தீட்சை தருகிறோம். இதை பெறுவதன் மூலமாக அருளும் பொருளும் செல்வ செழிப்பும் உங்கள் வாழ்க்கையில் அபரீதமாக பெருகும். வியாபாரம் தொழிலில் பெரும் முன்னேற்றங்கள் கிடைக்கும். இதில் உங்கள் பேரையும் சங்கல்பம் செஞ்சு பாம்பன் சுவாமிகள் அருளிய செல்வ செழிப்பையும் எதிர்பாராத பணவரவையும் தரக்கூடிய சஸ்திரபந்தம் சூட்சம எந்திரத்தை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாவாக அனுப்ப இருக்கின்றோம். உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்க. அதோடு சேர்ந்து அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய பௌர்ணமி பிரசாதத்தையும் சேர்ந்து இதோடு அனுப்ப இருக்கின்றோம். ஸோ சத்யநாராயண பூஜை வேல் தந்திர பூஜையில் உங்கள் பேரையும் சங்கல்பம் செய்ய கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் அக்டோபர் 16ஆம் தேதி நான் சென்னை வர இருக்கின்றேன். சென்னையில் கொங்கண சித்தரின் கல்பத்தரு என்கின்ற சூட்சம செல்வ ஆகர்ஷண பயிற்சியை நடத்த வருகின்றேன். இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் 100% 100 நாட்களில் முன்னேற்றம் கிடைக்கும். எல்லா விதமான முயற்சிகளும் கைகூடி வரும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள கிழக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். அக்டோபர் 16 சென்னை, அக்டோபர் 23ஆம் தேதி கோயமுத்தூரில் நடைபெற இருக்கின்றது. கலந்து கொள்ளுங்கள், வளம் பெறுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் பீஷ்மஷ்டமி நன்னாள் நல்வாழ்த்துக்கள். பாவங்கள் அழியட்டும், சாபங்கள் காணாமல் போகட்டும், எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மைகள் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஜெய் குபேரா, ஜெய் ஆனந்தம்.